நான் என்னையா சம்மதத்தோடு தானே போனேன். இந்த வீடியோ பாரு. விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தா தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? அப்படின்னு சொல்கிற சம்மதத்தோடு தானே போனேன் அப்படிங்கிற. ஸோ சீமானே இன்னும் வழக்கை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மேலே வழக்கு வந்துடுது, புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பெண்ணோட சம்மதத்தோடு தானே போனேன், என் மேலே எப்படியா கற்பழிப்பு வழக்கு போட முடியும்? 376 ஐபிசியில் என்ன சொல்லுதுன்னா 376 தான் கற்பழிப்பு. அதில் சம்மதமில்லாமல் உறவு வைத்தால் அதுவும் கற்பழிப்பு, திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறவு வைத்தால் பின்னாடி திருமணம் செய்யலைன்னா அதுவும் கற்பழிப்புன்னு அந்த செக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. சீமான் புரிஞ்சுக்க. அதனால் எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்து கொண்டு சம்மதத்துடன் தொடர்பு வைத்து கொண்டு பிறகு அந்த ஆண் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே போய் புகார் கொடுத்து என்னை திருமணம் செய்யலைன்னு என் கூட உறவு வைத்து ஏமாற்றி விட்டார்னு புகார் கொடுத்தா 376 ரேப் கற்பழிப்பில் வரும். ஆனால் சீமானம் உங்கள் வழக்கை புரிஞ்சுக்கோங்க. திருமணம் செஞ்சு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணால் அது கற்பழிப்பில் தான் வரும். அதனால தான் உங்கள் மேலே இந்த வழக்கை போட்டிருக்காங்க. அந்த வழக்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்படி நீங்கள் அறிக்கை விடக்கூடாது. இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கே சட்டம் தெரியலன்னு தப்பாக நினைப்பாங்க. அது ஒன்று.